நடனப்பிரிய நடராஜா கழகப்பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதராகிறார். படைப்பு தொடருக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாவின் அங்கங்களில் தோன்றிய சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்து சுஜாதன நால்வரோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் துணையில் தோன்றினி மக்கள் வெறுத்துக்காக படைக்கப்பட்டாய் என்ற என் தந்தையின் வார்த்தையை எதிர்த்து மறுத்து வெறுத்து ஆண்டவன் புகழ் பாடி இறை துண்டு செய்யவே என் மனம் நாடுகிறது என்று வாதாடினேன். அதனால் என் தந்தை எந்த பெண்களை வெறுத்தாயோ அந்த பெண்களோடு 3 பிறவி எடுத்து கூடி அதன் பின் சுயமுறையடைந்து நாரதன் என்றே பெயர் பெற்று விளங்குவாய் என்று சபித்தார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அப்பிறவிகளை அனுபவித்து 3ஆம் பிறவியில் நாரதன் என்ற பெயர் பெற்று நாராயண மந்திர பலத்தால் அரிய தவத்தை செய்து தக்கினி மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்ததால் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்கினால் என் தலை வெடிக்க கிடந்தது. அதையும் ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் நல்ல வாய்ப்பை பெற்று வழக்கம் போல் மும்மூர்த்திகளிலே முக்கன் மூர்த்தியாகிய அத்தியிலே கரம் பத்தியிலே முடம் புத்தியிலிட மத்தியிலே அத்தியிலே கரம் பத்தியிலே முடம் புத்தியிலிட மத்தியிலே நெற்றி சதாசுவென்று சொன்ன மிகப்பாடு வாழை பண்ணி முத்திநாதனை மூவர் முதல்வனே அண்டரண்டமும் அனைத்து பூவனமும் கண்டங்களை கச்சற்கடவுளை ஏகநாதனை இணையடி இறங்குமின் போக மாதரை போற்றுவல் ஒளிந்து என்றபடி பேரின்ப வீடுபட்டு தரும் சிவபெருமானையும் அன்னை உமாதேவியையும் கையிலில் கண்டு வணங்கி அவர்கள் ஆசை பெற்று வைகுந்தம் சென்று அந்த காலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும்
சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தனவு ஞானமும் தெரிஞ்சவைக்கு மந்திரம் எந்தை ராமராம நாமென்னும் நாமமே என ஒற்றக்கூடிய என் பாட்டன் லட்சுமி நாராயணன் பதம் பணிந்து நிரந்தரமான என் அன்னை தந்தையை நல்லாசியுடன் இப்பூனைகளே தமிழ் கடவுள் முருகபெருமானை காண முயற்சியிலே இக்குறிஞ்சலத்தை அடைந்தோம். குமரபெருமானை குலதெய்வமாக கொண்டாடும் இந்த குறிஞ்சலத்திற்கு யாமரை தந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நலமாக அமைய எல்லா வல்ல இறைவன் திகடச்சக்கர செய்முகம் இந்த ஆண் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர உண்மணி அவரை விகடச்சக்கர மைப்பதம் ஒத்துவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திய இளம்பரை போல எயிற்றனை நந்து மகந்தனை யான கொழுந்தினை துந்தியில் வைத்திரு போற்றுகின்றேன். அண்ணல் போம் அழ்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணபதிக மாபுரடை கோபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய செல்வ கணபதியை கைதொழுதக்கால் என்ற பொருளின்படி பாலும் தெளிவேனும் பாக்கும் பருப்பும் இவை நாளும் கலந்து நோக்கு நான் தருவேன். கோலங்கை தூங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று முறையாக கேட்ட தமிழ் மூதாட்டி அவை வணங்கக்கூடிய அந்த ஆணை ஒருவானை வணங்க வேண்டும். ஹலோ இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த வள்ளித்திருமணம் என சொல்லக்கூடிய நாடகத்தினை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தில் எங்களை எல்லாம் நடிக்க வைத்து அழகு பார்த்து பெருமை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ரசிகர் கூட்டங்கள் நீங்கள் எல்லாம் மென்மேலும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற மனதார வாழ்த்தி குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல விடுவேனால் எந்த பகுதிக்கு எப்படிப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தால் அந்த பகுதி சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய மதிநுட்பத்தாலே அறிந்து அரிய பெரிய கலைஞர்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே முக்கியமாக ஒன்று குறிப்பிட வேண்டும் என்றால் 2 நாரதர்கள் இந்த மேடையிலே திறமையானவர்கள் என்ற காரணத்தினாலே 2 பேரும் அவருடைய வழித்தனி என்னுடைய வழித்தனி என்று தனக்கென்று ஒரு பாணியை வகுத்துக் கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க தன்னுடைய திறமையை தன்னுடைய வாதத்தின் மூலமாக தர்க்கத்தின் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருமை அண்ணன் பெருமாள்ராஜ் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள்ராஜ் அண்ணன் அவர்களுடைய சார்பாகவும் எல்லாருக்கும் அந்த ஒரு மனப்பக்கம் வராது. சிலர் வந்து இல்ல ஒரு நாரதர் போட்டா போடுங்க இல்லைன்னா நான் வர மாட்டேன் கண்டிப்பா வேற பக்கம் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான இந்த வார்த்தை உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த இடத்தில் நாமும் சோபிக்க முடியும் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு அண்ணன் பெருமாள்ராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரத்தாக்கிக் கொண்டு ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளப்பு நிறத்தாலை தொழுவோருக்கு ஒரு நாளும் திங்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை அந்த பராசக்தியை அந்த மகாமாரியை இந்த நேரத்திலே வணங்க வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாளே அந்த மகாசக்தி அவரை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? மஞ்சளிலே நீராடி
அதே போல எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை மீட்டுகின்ற பொழுது விண்ணை பிளக்கக்கூடிய அளவிற்கு கர ஓசைகள் அலங்கப்பட்டியை சேர்ந்த கோவில் பூசாரி அருமை ஐயா அவர்கள் சார்பாக இங்கே நாடா நடிக்கும் அருமை அண்ணன் தங்கமணி வைரமணி அருமை அண்ணார் கோல்டு மணி அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை பெறுகிறார். வலது கரத்தில் கொடுப்பது இடது கரத்திற்கு தெரியக்கூடாது என்ற வள்ளல் பிரதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணல்லவா என்ற தமிழ் மண். அந்த வகையில் என்னை பாராட்டு விதமாக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து 101 அன்பளிப்பாக அளித்து பிரபலத்தி அந்த அன்புள்ளம் பல்லாண்டு 1000 ஆண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இப்படிப்பட்ட பிறந்த ஊருக்கு பெருமையை தேடு வளர்ந்த நாட்டுக்கு புகழை தேடு என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த பெருமையெல்லாம் புகழெல்லாம் அன்பண்ணன் அவருடைய பெருமாள் ராசன் தான் சேரும். அது மட்டுமல்ல, அவருக்கு உறுதுணையாக இருந்து இப்படிப்பட்ட இசைக்கலைஞர்களை அவரிடம் வேண்டி அவரும் அதற்கு இசை தெரிவித்து என்னை இந்த இடத்திலே அற்புதமையா மாவட்ட கவுன்சிலர் அண்ணர் அவர்கள் பரமேஸ்வரி சகோதரி அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து விடுத்திருக்கின்றார்கள். வாழ்க வளர்க பல்லாண்டு 1000 ஆண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்க்கை இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கின்ற பொழுது மல்லிகை வெச்சங்க வண்டூத வான்கருப்பு வெள்ளிகளை மெய்கரப்பு முல்லை முளர் மென் மாலை துளசியை முள்ள நடந்ததே பொன்மாலை என்று பொழுது என்பதை போல முத்திக்கு வித்தாக மூர்த்தி துளம் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரத்தான் விட வேண்டபடி அழகான சோலை இயற்கையின் வேலை எல்லாம் இறைவனின் லீலை ஒளியால் இது காலை. ஆகவே குறிஞ்சி முல்லை மருதும் மீதில் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலத்திலே மலையும் மலையை சார்ந்த நிலத்தை குறிஞ்சிருப்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு காக்கும் குமரக்கடவுள் கரவையால் அழகின் பிறப்படமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் என்ன இன்பத்தரம் இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது 1000 நாவுகளை கொண்ட அந்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்காது. எங்கு அழகு நிறைந்து காணப்படுகிறதோ அங்கே பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது. மேலும் சிறுவநாராயணன் அமைப்பால் சிறப்போடு விளங்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாளை இங்கு வரவழைப்போமே. இந்த மைக்க கொஞ்சம் பாருங்க கோச்சுக்காங்க. இதை பாருங்க அதே மாதிரி ஆமா ராசா அதே மாதிரி கீழே இருக்கிறது சார்பாக வச்சுக்க. ஆமா ராசா நீ தான் கரெக்டா. நீ ஏன் எழுந்திரிச்சு போன? நதியோரம் பரவாயில்ல 3 நாளைக்கு முன்னாடி 3 அளவுக்கு நாள ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல
காதலன் காதலி செல்ல ஆனந்த ஆனந்தம் ₹50 மாத்தி வச்சிருக்கேன். அவர்கள் இல்ல அண்ணன் கொடுக்குறேன். மத்தவங்க கொடுக்கறத கொண்டாந்து அண்ணன் கொடுக்குறேன். மெம்பர் அவர்கள் பாட்சாத்தை சேர்ந்த மெம்பர் எனக்காக ₹50 அன்பளிப்பாக அளித்து வரவேற்றிருக்கின்றார்கள். அன்பு தொல்லையாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்றது பாடினால் பாடிக்கொண்டே இருக்கலாம். காலத்தையும் நேரத்தையும் மனசு அனுசரிக்க வேண்டும். இனியவளை, இதயம் கவர்ந்தவளை, புதியவளை, புதிதாய் மலர்ந்தவளை, தேவதை போன்ற உருவோடு உன் பாதம் பதித்தாய் திருவோடு தென்றல் போகும் பாதையடி நீ புயலாய் இருப்பது எதற்கடி? எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு, உன்னில் என்னை இணைத்து விடு. இருந்தால் இதையும் உன்னோடு, நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காத்திருந்தேன், காதல் வரவில்லை. பார்த்திருந்தேன், பாதை தெரியவில்லை. பூத்து வந்தது காகிதம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த இடத்தினால் வந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது மனதுக்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. அடடா, ஒரு வருடம் ஆகியிருக்கு உங்களை சந்திச்சு. அதனால மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் ஆமா அது பாட்டில் கொஞ்சம் வலிக்குது. அதனால கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கலைகள் பரிமாறும் வேகமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது
பரிமாறும் தேகம் இந்நாளும் கவிதான ராகம் என் நினைவு கண்கள் பரிமாறும் அப்படி பாடினான். பாடிக்கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு சத்தங்களுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிறது. என்னவென்று பார்க்கலாம். உங்களுக்குமா? ஆலோ நிமிஷம் என்ற அருமையான கானம் என் அனுபவத்தில் கேட்கிறான இந்த ஆரோலம் சோ என்ற கானம். இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்திய நமது நாட்டாமை மதியலன் அவர்களுக்கு, கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்திய நாட்டாமை மதியலன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக. சூப்பர் 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 சூப்பர். இந்த விழாவினை சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொடுத்த அருமை அண்ணா அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக பேருங்க. சரி சரி. ஆரோலம் சோ என்ற அருமையான கானம். சோ இந்த இப்படிப்பட்ட இந்த இனிமையான கானத்தை பார்க்கிற பொழுது குழல் இனிது யாழ் இனிது என்கிற மக்கள் வெள்ளை சொல் கேளாதவள் என்று சொன்னானே வள்ளுவ விருதகை. அப்படிப்பட்ட குரலின் ஓசையை விட யாழின் ஓசையை விட இனிமையாக இந்த கானத்தை கேட்கிற பொழுது இவள் எங்க இருக்கிறார், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார், இவளை யாரை தூதாக விட்டு அறிந்து கொள்வது என்று குழப்பமாக இருக்கிறது. பண்டைய காலங்களிலே புறாவை தூதாக விட்டார்கள், அன்னப்புறவை தூதாக விட்டார்கள், படகை தூதாக விட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது என்று சொல்லக்கூடிய வகையில் வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ண மயிலும் வானவில்லும் பொன்னுருவில் வந்து ஆடுது, பின்னுருவில் வந்து ஆடுது. வெண்ணிலா முகம் பாடுது
மாடினான்
சின்னம் செய்த வாயதே எனக்கோ சித்திர பேசுதனே மெல்ல விழுந்ததைக்கோ எதையோ தேசவும் போகுதனே கண்ணம்மா தேசவும் போகுதனே சின்னம் செய்த வாயதே எனக்கோ சித்திர பேசுதனே முருகன் பள்ளியை அழைத்திடவே என்று ஞானத்தை நோக்கும் பொழுது இந்த பெண் மனிதர்களுக்கு பிறந்தவள் அல்ல, வேற மனிதனுக்கு பிறந்த இல்ல. உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்கல்ல, தெய்வாம்சம் கொண்டவளாக உள்ளார். ஆகவே சுந்தரம் நிறைந்த கொம்பும் பொன் சிறந்த மங்கை இவள், சுந்தரம் நிறைந்த கொம்பும் பொன் சிறந்த மங்கை இவள், எந்த உலகில் வந்தார் போது மச்சம் கூர்ம வராகம் நரசிம்ம வாமன ராம பலராம பரசராம கிருஷ்ணா என்று தெரியாது. ரொம்ப அன்பு சொல்லப்படுத்துறீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. அது அட தெரியலன்னா பாருன்னு சொன்னா அது என்னன்னே அர்த்தம். இப்படி அது எந்த ஊர்ல அந்த சட்டம்? யாரோ ஒரு ஆண்மகன் அங்க முன்பு ஓடுகிறான், அவனை சந்தித்து வேடிக்கையாக அதே சமயம் விவேகமாக பேசி அதன் பின்புகளை சந்திப்போம். நாராயண 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 மகன்